ஹலோ ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஜேஆர். இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வெளியே வந்திருக்கு. அதில் 7 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. என்னப்பா 7 பேர் தான் நாமினேட் ஆயிருக்காங்களா? ஆமாங்க, 7 பேர் தான் நாமினேட் ஆயிருக்காங்க. மற்றவங்களாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. 12வது வாரத்துக்கு ஓப்பன் நாமினேஷன் வச்சிருக்கணும். ஆனால் பிக் பாஸ் டீம் வந்து ஸ்கெட்ச் போட்டுட்டு க்ளோஸ் நாமினேஷன் வச்சிருக்காங்க. அதனால தான் 7 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அவங்க 7 பேர் யாருன்னு பார்த்துலாங்களா? இவங்களாம் எப்படி நாமினேட் பண்ணுறாங்கன்னா, போன வாரம் யார் மேலே ரொம்ப ரிவேஞ்சாக இருக்காங்களோ அவங்கள ஒரு கொத்து, அதே போல் அந்தந்த வாரம் சேது அண்ணா வந்து யாரை ரொம்ப ட்ரை ரோஸ் பண்ணுறாங்களோ அவங்க பேரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு குத்து குத்திடுறாங்க. அந்தந்த வாரம் சேது அண்ணா வந்து ரைடு விடுறவங்க, அப்போ அவங்க பண்ணது என்னமோ ஒன்று வெளியில் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள குத்தோன்னு குத்திட்டு நாமினேஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், எவிட் ஆகிட்டு போயிடுவாங்கன்னு இவங்களோட ஒரு நினப்பு. நான் பார்க்குறதுல இவங்க இப்படி தான் நாமினேட் பண்ணுற மாதிரி என்னோட ஒரு கருத்து இருக்கும். உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வார நாமினேஷன் இடத்துல முதல் இடத்துல அன்ஷிதா, 2வது இடத்துல மஞ்சாயினி, 3வது இடத்துல ஜாக்லின், 4வது இடத்துல ஜெஃப்ரி, 5வது இடத்துல பவித்ரா, 6வது இடத்துல ராணவ், 7வது இடத்துல விஜய் விஷால். இதில் அன்ஷிதா, பவித்ரா, ஜாக்லின், மஞ்சாயினி இவங்க 4 பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தது மொத்தம் வெஞ்சன்ஸோட ஒரே காரணம் தாங்க. எதுனாவே ரோஸ் பண்ண காரணத்தால் வந்து விஜய் விஷாலும் ஜெஃப்ரி வந்து இந்த வாரம் நாமினேஷனில் வந்திருக்காங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்ல தோணுச்சு. ராணுவம் என்னையா பண்ணான்? போன வாரம் கை வச்சுக்கிட்டு அமைதியாக தானே இருந்தையா, அவனையே நாமினேஷனில் கொண்டு வந்தீங்கன்னு தான் கேட்க தோணுது. அன்ஷிதா தான் இந்த வாரம் எவிட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நம்ம வீட்டு பக்கி சொல்லுது. ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்தால் பவித்ரா இல்லை ஜெஃப்ரி இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை விஜய் விஷால் வந்து ஓட்டிங்கில் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ கூட விஜய் டிவி கை வைக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியும். இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வாரம் நாமினேஷன்ஸில் இவங்க வந்திருக்கணும், மிஸ் ஆயிட்டாங்கய்யா அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்.